வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறேன்னா, காரைக்கால் அம்மையார். எனக்கு காரைக்கால் அம்மையார்னால் அவ்வளோ பிடிக்கும். கண்ணப்ப நாயனாரையும் பிடிக்கும், அதே மாதிரி காரைக்கால் அம்மையாரையும் பிடிக்கும். அவங்கள பற்றி வரலாறு சொல்கிறேன். புனிதவதி அப்படின்ற குழந்தை பிறக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னால், தனத்தத்தன் தர்மவதி அப்படின்றவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே தெய்வ அம்சத்தோட பேரழகாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு திருமண வயது வருது. தந்தை குடும்பம் செல்வந்தர் வணிகர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே மகள். அவங்களை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நாகப்பட்டினத்தில் நீதிபதி ஒருவருடைய மகனான பரமதத்தன் அப்படின்றவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரே மகள், செல்ல மகள், செல்வ செழிப்போடு வளர்ந்த மகள். அதனால் என்ன பண்ணுறாங்க, நீ நாகப்பட்டினம் போக வேண்டாம், காரைக்காலே இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தன்னோட வீடு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. பரமதத்தனும் நல்ல வியாபாரி, அவரும் ஒரு நல்ல வணிகர். அவர் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் அவர் கடைக்கு வர வணிகர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 மாம்பழத்தை கொண்டு வராரு. இந்த 2 மாம்பழமும் ரொம்ப சுவையானது, நீங்கள் தான் சாப்பிடணும்னு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த பரமதத்தனும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 மாம்பழத்தையும் தன் மனைவி கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. ஆள் மூலமாக வீட்டுக்கு அந்த 2 மாம்பழமும் வந்து சேருது. நம்ம புனிதவதி சிறு வயதுலேருந்தே சிவபக்தி. சிவன்னா அவ்வளோ பிடிக்கும். 24 மணி நேரம் சிவன் 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 தான். ஆனால் கணவனையும் நல்லா பார்த்துப்பாங்க. கணவனுக்கு சிறந்த பணிவிடை செய்வாங்க. கணவனுக்கு தினமும் சமைச்சு போடுவாங்க. ஸோ கணவன் மதியம் சாப்பிட வருவார் அப்படிங்கிறதுனால கணவனுக்கு நல்ல பதார்த்தங்கள் சமைச்சு வச்சிட்ருக்காங்க. அந்நேரம் பழமும் வந்து சேர்ந்துருது. சிவனடியார் யாருன்னா நம்ம சிவன் தான். ஒரு திருவிளையாடல் பண்ணுறாரு. இவங்களோட புனிதவதியோட சிவபக்தை எப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக சிவனடியாராக வந்து அவங்ககிட்ட சாப்பாடு கேட்குறாரு. அம்மாவும் அவங்களுக்கு தயிர் சாதம் பசைஞ்சு கொடுத்து ஒரு மாம்பழத்தை அரிஞ்சு கொடுத்துட்றாங்க. மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சிவனடியார் போயிடுறாரு. வீட்டுக்கு கணவன் வராரு மதியம் சாப்பிட்றதுக்கு. அம்மா சமைச்சு வச்ச எல்லா பதார்த்தத்தையும் அவங்களுக்கு பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவருக்கு ஞாபகம் வருது, மதியம் கொடுத்து விட்ட 2 மாம்பழம். உடனே சொல்கிறாங்க, மாம்பழத்தை கொண்டு வந்து அரிஞ்சு வைக்கின்னு. அம்மா ஒரு பழத்தை வந்து அரிஞ்சு வைக்கிறாங்க. சாப்பிட்றாரு. ரொம்ப சுவையாக இருக்குது. இன்னும் இவ்வளோ சுவையாக இருக்குது, அதீத சுவையாக இருக்குது, எனக்கு இன்னொரு பழமும் கொடுன்றாங்க. அங்கே அம்மாவுக்கு பயம் வருது. நம்ம இதை சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே, இதை கணவன்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சிவன்கிட்ட அழுது வேண்டுறாங்க. என் கணவர் கேட்டதை நான் எப்படி கொடுக்காம இருப்பேன், எனக்கு உண்மையை சொல்லவும் பயமாக இருக்கே, இன்னொரு பழத்துக்கு நான் என்ன செய்வேன். இப்படி 2 கையை வச்சு அம்மா அழறாங்க. அழும்போது சிவன் வந்து அவங்களுக்கு ஒரு மாங்கனியை கொடுக்குறாரு. அம்மா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் கணவனுக்கு அதை அரிஞ்சு வைக்கிறாங்க. ஒரு சுளையை எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டா ரொம்ப தேவாமிரதமாக இருக்குது. என்னடா, ஒரே மரத்தில் விளைந்த மாங்கனின்னு தான் அவர் வந்து கொடுத்தாரு. ஒரு மாங்கனி நல்லா இருந்துச்சு, இது தேவாமிரதமாக இருக்கே, இதில் என்னமோ இருக்குன்ட்டு மனைவியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு கேட்குறாரு, ஏம்மா இந்த பழம் ரொம்ப அதீத இனிப்பாக இருக்கே, எனக்கு தெரியும் இது நான் கொடுத்த பழம் இல்லைன்னா. அம்மா வந்து பொய்யும் சொல்ல முடியாமல் என்ன சொல்லணும்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறம் அவர் கோவமாக கேட்குறாரு, உண்மையை சொல்லு, இந்த மாங்கனி உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு. அம்மா வந்து கணவன்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்ததை இந்த மாதிரி நான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், சிவன்கிட்ட கேட்டேன், சிவன் தான் கொடுத்தாருன்னொடனே நான் நம்ப மாட்டேன், எனக்கு வந்து நிரூபி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அம்மா போய் திருப்பி சிவனை கும்பிட்டு 2 கையும் விரித்து கண்ணீர் மல்க கேட்குறாங்க. ஒரு மாங்கனி சிவன் கொடுக்குறாரு. கையில் மாங்கனி உழுகிறத பார்க்குறாரு கணவர். பார்த்தோன்னே பயம் வந்துடுது. கொஞ்ச நேரத்தில் மாங்கனி மறைஞ்சிருது. நீ சாதாரண பெண் இல்லை, சிவன்கிட்டயே பேசுகிற, நீ வந்து தெய்வ அம்சம் இல்லவா, உன்னோட வாழ்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஊரை விட்டே ஓடிடுறாரு. எங்கே இருந்துன்னா, காரைக்கால்லேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே பாண்டிய நாட்டுக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மனைவி மேலே இருந்த பக்தி காரணமாக அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாரு, புனிதவதினே பேர் வைக்கிறாரு. இங்கே அம்மா கணவன் வருவார் வணிகம் செய்ய போயிருந்திருப்பார். அதனால தான் வள்ளல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பரமதத்தனை தேடி வர்றாங்க. பாண்டிய நாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. என்னப்பா உன்னோட மனைவி அங்கே தனியாக தவிச்சிட்ருக்காங்க, நீ இங்கே ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த இவர் என்ன பண்ணுறார், பரமதத்தன் தன்னுடைய மனைவி குழந்தையோட அம்மா காலில் விழுந்துடுறார். விழுந்துட்டு, நீ வந்து தெய்வம், உன்னோட வாழ்கிற தகுதி எனக்கு இல்லை, பாரு நீ புனிதமானவள்ன்றதுனால தான் உன் பேரை என் பெண் குழந்தைக்கே வச்சுருக்கேன், உங்களோட என்னால் வாழவே முடியாது, நீங்கள் தெய்வ அம்சமுடையவங்க அப்படின்னு சொல்லி நடந்ததை மக்கள்கிட்டையும் சொல்லிடுறாரு. அம்மா இதை கேட்ட உடனே அப்படியே மனம் நொந்து, ஏன்னா கணவனை அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, அப்படியே மனம் நொந்து போய் அப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து சிவன்கிட்ட வந்து கண்ணீர் மல்க அழுகிறாங்க. என்ன சொல்லி, இந்த பேரழகு எனக்கு இருக்குது, இந்த சதை இருக்குது, இந்த தோல் இவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இருக்குது, எதுவுமே வேணாம், என்னை வந்து பேய் உருவமாக மாற்று. ஒரு அழகான பெண்ணை எவ்வளோ மனம் நொந்து போனாங்கன்னா தன்னை பேயாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களோட சதையெல்லாம் உருகி எள்ளும் தோளும் ஆகி பேய் உருவமாக மாறி
சிவன் அடியாராக ஆயிடுறாங்க. அம்மாவுக்கு ஒரு ஆசை கைலாயம் போகணும்னு. அதனால் என்ன பண்ணுறாங்க, கைலாயத்துக்கு நடந்தே போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கைலாயம் ரொம்ப புனிதமானது, என்னுடைய கால் எப்படி அங்கே போய் படக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, தலையாலேயே கைலாயத்துக்கு நடந்து போகிறாங்க. இப்படி தலையாலேயே நடந்து வரதை பார்வதி பார்த்துட்டு சிவன்கிட்ட கேட்குறாங்க, ஐயா என்ன இந்த அம்மா இப்படி வராங்க, இப்படி பேயுருவமாக இருக்காங்கன்னு. இவங்க சிவபக்தை, சிறந்த சிவபக்தை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அம்மா கைலாயம் வந்து சிவன் கிட்ட வந்துடுறாங்க. வந்த நொடியில் சிவன், அம்மையே வருக அமர்க வேண்டுவன கேள் அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்துக்கே அம்மை அப்பன்னா அது சிவன் தான். சிவனுக்கு மீறி ஒரு தாய் தந்தை கிடையாது, சிவனுக்கு அம்மை அப்பன் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிவனே தன்னுடைய பக்தையை அம்மையேன்னு கூப்பிட்றாரு. எவ்வளோ பெரிய சிறப்பு வந்து காரைக்கால் அம்மையாருக்கு கிடைக்குது பாருங்கள். அம்மையே வருக அமர்க வேண்டுவன கேள் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கையெடுத்து கும்பிட்டுட்டு பிறவா வரம் வேண்டும் ஒன்று, அப்படியே நான் உன்னை பிறந்துட்டேனாலும் உன்னை மறவா வர வேணும் அப்படின்றாங்க. உன்னை மறக்காமல் இருக்கணும். மூணாவது என்ன சொல்கிறாங்க, அப்படியே நான் பிறந்துட்டாலும் நீ ஆடுற நடனத்தை பார்த்து உனக்காக பாடி உனக்கு கீழே அமர்ந்து உன்னை ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், அம்மா திருவாலங்காட்டுக்கு போங்க, அங்கே நான் உங்களுக்கு திருத்தாண்டவம் ஆடுறேன், நீங்கள் பாடி என் காலடியிலே இருங்க, உங்கள் காலம் முழுவதும் அங்கேயே இருங்கங்கிறாங்க. அதேமாதிரி அம்மா திருப்பி கைலாய மலையிலேருந்து தலையாகவே வச்சு பாதத்தால் வராமல் தலைமூலமாகவே திருப்பி நடந்து வந்து திருவலங்காட்டில் வந்து இறைவனோட திருத்தாண்டவத்தை பார்த்துக்கிட்டே ஜீவசமாதியும் அடைஞ்சிடுறாங்க. இதில் என்ன சிறப்புனா, ஒரு பேரழகி, அழகே வேணான்னு இளமையில் தன்னுடைய அழகையே விட்டு பேயுருவம் வந்தது. ரெண்டாவது அப்பா சிவன், அவன் சிவன் வந்து அப்போ அம்மா காரைக்காலம்மார் அம்மையேன்னு சொன்னோடனே அப்பனே அப்படின்னு சொல்கிறாங்களாம். தாயேன்னு சொல்கிறோம், தாய் உடனே என்ன சொல்கிறாங்க, அப்பனேன்னு சொல்கிறாங்க. இந்த பேர் வந்து இந்த அம்மாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னுமே காரைக்காலில் மாங்கனி திருவிழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இன்னொன்று இதில் சிறப்பு இந்த அம்மாவுக்கு என்னென்னா, 63 நாயன்மார்களில் 62 நாயன்மார்களும் நின்ற குளத்தில் தான் இருப்பாங்க. இந்த அம்மா காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த குளத்தில் இருப்பாங்க. ஏன் அமர்ந்த குளம்னா, நம்ம சிவன் அவங்கள அம்மையே வருக அமர்க அப்படின்னு சொன்னனால அமர்ந்த குளத்தில் இருக்காங்களாம். எவ்வளோ சிறப்பு வாய்ந்த அம்மா இல்லை காரைக்கால் அம்மையார். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.